தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வசனத்துக்குரிய ஒரு தெளிவனை கொடுக்கணும்னு இந்த ஒரு நிமிட பதிவில் விரும்புகிறேன். இந்த வசனத்தை படிப்போம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த வசனத்தை படிக்கிறோம். ஆனால் சில வேளைகளை நம்ம வாழ்க்கையில் என்ன உணர்றோன்னா, ஆண்டவரே நான் எதிர்பாராத காரியங்கள் என் வாழ்க்கையில் நேரிடுது, எனக்கு மனம் குழப்பமாக இருக்கேன், ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அநேகர் கடந்திருக்கலாம். நான் அப்படி கடந்து போயிட்டு இருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், எதிர்பாராத காரியங்கள் நடக்கலாம், ஆனால் எதிர்பார்க்கும் முடிவை ஆண்டவரே சமாதானத்துக்கு ஏதுவாய் கொண்டு வந்து சேர்ப்பார். நான் சில காரியங்களை இதெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அந்த காரியங்களும் வாழ்க்கையில் வராமல் கூட போகலாம். ஆனால் எதிர்பார்க்குற முடிவை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஒரு சிறிய எடுத்துக்காட்டு, நான் நல்லா சொகுசாக பயணிக்கணும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வாகனத்தை குறித்து வச்சுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதே சொகுசை வேற ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு கொண்டு வந்து ஆண்டவர் சமாதானத்துக்கு ஏதுவான நீங்கள் பயணிக்கும்போது சொகுசாகவும் பாதுகாப்பாகவும் உங்களை போய் கொண்டு போகிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அதனால் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும்போது நீங்கள் ஆண்டவரே நம்பி இருக்கும்போது ஒரு பயமும் தேவையில்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்துக்கு ஏதுவான முடிவை ஆண்டவர் தருவார். அது தீமைக்கு ஏதுவானதே கிடையாது. ஆண்டவர் உங்களை வழி நடத்தினால் நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால், ஏன்னா உங்கள் நினைவுகள் அவர் நினைவுகளில் பூமியை காட்டிலும் வானம் எவ்வளோ உயர்வாக இருக்கதோ அவ்வளோ உயர்வாய் ஆண்டவர் நம்ம நினைவுகளை நினைத்திருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.